ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சாப்டர் 1ல் இருக்க எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க கொஷின் நம்பர் 5, 6, 7 தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 5வும் எப்படி போடுறதுன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் எல்சிஎம்மாக ஹெச்சிஎஃப்ஆன்னு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஹிண்ட்டும் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.2ல் கொஷின் நம்பர் 1 ஆல்ரெடி முடிச்சாச்சு, கொஷின் நம்பர் 2 முடிச்சாச்சு, கொஷின் நம்பர் 4 முடிச்சாச்சு. இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டிருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின் நம்பர் 3. கொஷின் 3 உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஆல்ரெடி நேற்று பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே தான். கொஷின் நம்பர் 5, 6, 7 நான் இப்போ போட போகிறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், கொஷின் நம்பர் 5, செக் whether 6 power n கேன் end with the digit 0. 0ன்ற டிஜிட்டில் எண்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்றது எனி நேச்சுரல் நம்பர், அதாவது சப்போஸ் நேச்சுரல் நம்பர்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 6 power 1 ஆர் 6 power 2 ஆர் 6 power 100 இல்லை 6 power 1000 இந்த மாதிரி எவ்வளோ பவர் 1லேருந்து எவ்வளோ பவர் வேணாலும் போட்டே போனால் அதோட டிஜிட் வந்து 0ல் முடியுமா? எண்டிங் டிஜிட் வந்து 0ல் இருக்குமா? அதாவது 6 power 1 என்ன ஆன்சர்? 6. 6 power 2 என்ன வரும்? 6 into 6, அப்போ என்ன வரும்? 36. அதே மாதிரி 6 power 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த எண்டிங் வந்து 0வாக வரத்துக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம அதை எப்படி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தாவே தெரியுது இது முடியாது, அந்த மாதிரி 0ல் எண்ட் ஆகாது, 6லே தான் எண்ட் ஆகுதுன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இஃப் எனி நம்பர் ends with digit 0, ஏதாச்சும் ஒரு நம்பர் எண்டிங் 0ல் முடியணும் அப்படின்னா அது எந்த டேபிளில் இருக்கணும்? 10 டேபிளில் இருக்கும், இல்லாட்டி 5 டேபிளில் இருக்கும். ஆமாவா? 5 டேபிளில் இருந்தால் கூட எப்படி இருக்கும்? ஒன்று 5ல் முடியும், இல்லை 10ல் முடியும். பட் 10 டேபிளில் இருந்தால் மட்டும்தான் அது எதில் முடியும்? நமக்கு 0ல் முடியும். ஏன்னா பாருங்கள், 10 டேபிளோட எண்டிங் என்னவாக இருக்குது? 10, 20, 30 இந்த மாதிரி எல்லாமே 0லே தான் முடிஞ்சிட்டு போகும். இந்த கான்செப்ட் கொஞ்சம் ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி போக போக 4th எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது, அதில் ஃபுல்லுமே இதை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு நம்பர் எண்டிங் 0ல் முடியணும் அப்படின்னா அது எந்த டேபிளில் இருக்கணும்? கண்டிப்பாக 10 டேபிளில் இருக்கணும். அதை சப்போஸ் நம்ம ப்ரைம் ஃபேக்டராக சொல்லணும். எப்படி சொல்லணும்? 2 into 5ஆக பிரிக்கலாம். அப்போது 10 எப்படி பிரிக்கலாம்? 2 into 5ஆக பிரிக்கலாம். இல்லை நம்ம எல்சிஎம் பண்ணுவோம் இல்லையா? ப்ரைம் ஃபேக்டர் பண்ணும்போது என்ன வரும்? 2 டேபிள் பண்ணால் 5, அகைன் 5 டேபிளில் 1. அப்போ ப்ரைம் ஃபேக்டர் என்னவா வருது? 2, 5. அப்போது ஒரு நம்பர் எண்டிங் 0ல் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக எந்த டேபிளில் இருக்கணும்? இதை 10 டேபிள்னு டேரெக்டாக சொன்னாலும் கரெக்டு, இல்லைனா 2 and 5 ரெண்டு டேபிள்லேயும் வரணும். செகண்ட் டேபிள்லேயும் வரணும், 5th டேபிள்லேயும் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட எண்டிங் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். பாருங்கள், அதுதான் சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 10, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இட் வில் ஆல்சோ பி டிவிசிபிள் பை 2 and 5. டேபிள் 2, 5 ரெண்டுத்துலேயுமே டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6 power n. 6 power n நம்ம எப்படி எழுதலாம்? 6 பாருங்கள், 6க்கு ப்ரைம் ஃபேக்டர் பண்ணால் என்ன வரும்? 2, 3 times, அகெயின் 3, 1. அப்போ என்னவா மாறுது? 2 into 3. அப்போ 6 power n நம்ம என்னென்னு எழுதலாம்? 2 into 3 whole power n. பவர் n அப்படியே இருக்குது, அந்த 6 மட்டும் என்னவா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம்? 2 into 3 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? டிவிசிபிள் பை 10ஆக இருக்கணும். அப்போ டிவிசிபிள் பை 10 என்னவா எழுதிட்டோம்? ப்ரைம் ஃபேக்டர் எழுதிட்டோம், 2 into 3ன்ட்டு. இப்போ ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6 power n கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை எழுதணும். அது என்னவாயிடுச்சு? நமக்கு 2 into 3 power n ஆயிடுச்சு. It can be observed that 5 is not in the prime factorization of 6 power n. 6 power nல 2 இருக்குது, பட் என்ன இல்லை? 5 இல்லை. அப்போ 5 இல்லை அப்படின்னா 6 power n எதால் டிவைட் ஆகாது? கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஹென்ஸ் ஃபார் எனி n வேல்யூ 6 power n will not be divisible by 5. அப்போ சப்போஸ் 2ஆல் மட்டும் ஆகுது, 5ஆல் ஆகலை அப்படின்னாக்கல கண்டிப்பாக அது எதால் டிவிசிபிள் ஆகாது? 10ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போ 10ஆல் டிவிசிபிள் ஆகலாம், அதோட எண்டிங் 0ல் இருக்க சான்ஸ் இருக்கா? நோ சான்ஸ். பாருங்கள், therefore 6 power n can't end with digit 0 for any natural number. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிவிசிபிள் பை 10ஆக இருக்கணும். அப்போ டிவிசிபிள் பை 10 என்னவாக இருக்கணும்? ஃபேக்டர்ஸ் 2 and 5ஆக இருக்கணும். கொடுத்துருக்க நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம். அதில் 2, 5 இருக்கான்னு பார்க்குறோம். 2 இருக்குது, பட் 5 இல்லை. அப்போ 5 இல்லை அப்படின்னு எழுதுகிறோம். 5 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நாட் டிவிசிபிள் பை 5 ஆகிடும். நாட் டிவிசிபிள் பை 5 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அப்போது நாட் எண்டிங் வித் டிஜிட் 0. இப்போ இது புரிஞ்சுதா எப்படின்ட்டு? கிளியராக இருக்கா? இதே மாதிரி தான் உங்களுக்கு
எக்ஸாம்பிளில் 5th கொஷின் நம்ம எக்ஸாம்பிள் 5 போடல இந்த சாப்டரில். அந்த எக்ஸாம்பிள் 5 நீங்கள் தான் போட போகிறீங்க. சேம் சிமிலர் டைப்பு, ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது, அது நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணி போட போகிறீங்க. பாருங்கள், கன்சிடர் த நம்பர் 4 power n. 4 power nன்ற நம்பரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. n இஸ் த நேச்சுரல் நம்பர் சொல்லியாச்சு. செக் வெதர் there are any value of n for which 4 power n ends with the digit 0. சேம், எல்லாம் சேம் டு சேம் தான். ஒன்றே ஒன்று, அங்கே 6 power n இருந்துச்சு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 power n கொடுத்துருக்காங்க. அப்போ அதே ஸ்டோரி தான் எழுத போகிறோம். இஃப் எனி நம்பர் ends with digit 0 it should be divisible by 10. அப்போ அதை எப்படி சொல்லலாம், 2 into 5 சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதணும், இங்கே நான் அதே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன எழுதணும் இந்த இடத்துல, ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக 4 power n எழுதணும். 4 power n எழுதலாம், 2 into 2 whole power n அப்படின்னு எழுதிடலாம். இப்போது it is observed that 5 is not in the prime factorization of எந்த நம்பரில் இல்லை, 4 power n அப்படின்ற நம்பரில் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, 4 power n is not divisible by 5. therefore 4 power n can't end with digit 0. ஓகேவா? எது சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சேம் அதே மாதிரி எழுதினாவே போதும். எங்கெல்லாம் 6 power n இருந்துச்சோ அங்கெல்லாம் 4 power n மாற்றுங்க. முக்கியமாக ஒரு இடத்துல மாற்ற வேண்டியது, இங்கே 2 into 3க்கு பதிலாக என்னவா வரும் உங்களுக்கு, 2 into 2 whole power n கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி எந்த நம்பர் மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் போட்டுருவீங்களா? இது உங்களுக்கு 4 தான் கொடுக்கணும், 6 தான் கொடுக்கணும்னு இல்லை. சப்போஸ் 8 கூட உங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணலாம், 8 வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், 2 time 4 again 2 time again 2 time. அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு, 2 into 2 into 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ அதுக்கும் ஆன்சர் வராது. சப்போஸ் 10 power n கொடுத்தாங்கன்னா என்ன ஆகிடும், அது டிவிசிபிள் ஆகிடும், அது எண்டிங் வித் 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சம் நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6, எக்ஸசைஸோட கண்டினியூஷன். எக்ஸ்பிளைன் why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். நம்ம என்ன பண்ணோம், இது காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்றது ஏன் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. ஆர் காம்போசிட் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணால் போதும், எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஃபஸ்ட் நம்பர் ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்னன்னு எழுதிடலாம். நீங்கள் இந்த டெஃபினிஷன் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோவில் பார்த்துருக்கோம். அந்த டெஃபினிஷன் எழுதினாலும் ஓகே, இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்து படித்த வேறு டெஃபினிஷன்ஸ் எழுதினாலும் ஓகே. என்ன, 2 டைப் இருக்குது, ஒன்று ப்ரைமு, இன்னொன்று காம்போசிட். ப்ரைம் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும், டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். ஓகேவா? அதுவே காம்போசிட் நம்பர்னால் அப்படி இருக்காது. இல்லாட்டி ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, ஒன்லி 2 factors 1 and itself. காம்போசிட் நம்பர் மீன்ஸ் மோர் தென் 2 factors இருக்கும் அப்படின்னு எழுதினா கூட ஓகே. டெஃபினிஷன் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இந்த நம்பரை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ எடுத்தாச்சு. இது எல்லாம் பாருங்கள் மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே மட்டும் ப்ளஸ் இருக்குது. நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். இதெல்லாம் மல்டிப்ளையில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இது வேறு இது வேறுன்னு எழுதிக்கலாமா? சப்போஸ் இதை இது வந்து ஏ கிளாஸு, இது பி கிளாஸுன்னு சப்போஸ் வச்சுக்கலாம், சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ என்ன இருக்குது, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. என்ன காமனாக இருக்குது, 13 அப்படின்றது காமனாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 13 காமனாக வெளியே எடுத்துட்டேன். 13 காமனாக வெளியே எடுத்துனா இங்கே மீதி என்ன இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது. பாருங்கள், 7 11. இங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா மல்டிப்ளையில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 7 multiply 11 plus 1. இப்போ எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நான் கிளாஸில் கூட சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் இல்லாட்டி தான் நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கில், நான் பாய்ஸ்க்கும் மேக்ஸ் மிஸ்ஸு, கேர்ள்ஸ்க்கும் மேக்ஸ் மிஸ்ஸு. இப்போ மேக்ஸ் மிஸ் வந்து என்ன பண்ணிட்டேன், காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்காங்க, பாய்ஸ் மட்டும் இருக்காங்க, அங்கே கேர்ள்ஸ் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போ 7 into 11 plus 1 இருக்குது. எதுவும் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. இங்கே +1 மறக்காமல் எழுதணும். இப்போ 7 11s are 77 plus 1 அப்படியே வருது. 13 மறக்காமல் போட்டே வரணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிடுச்சு, 78. 13 into 78. இப்போ இந்த 78க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிங்கனாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி இதவே கூட அப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கேவே என்ன ஆயிடுச்சு, நமக்கு 13 into 78 கிடச்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு, மல்டிப்ளை 1 போட்டாலும் போடனாலும் சேம் தான். இப்போ 13 ஒரு ஃபேக்டர், 78 ஒரு ஃபேக்டர், 1ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அப்போ இங்கேவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, மோர் தென் 2 ஃபேக்டர் ஆகிடுச்சு. 1 and இட் செல்ஃப். சப்போஸ் ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரும் 1 மட்டும் இருந்திருக்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சு, நமக்கு 13 இருக்குது, 78 இருக்குது. இப்போவே நமக்கு 2 ஆயிடுச்சு எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டெப் போடலாம், இல்லை இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணால் கூட கரெக்டு தான். தி கிவன் எக்ஸ்பிரஷன் ஆஸ், பாருங்கள் இது ஃபேக்டர்ஸாக வச்சுருக்கு. அப்போ இது காம்போசிட் நம்பர். இல்லாட்டி நீங்கள் இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. தி கிவன் எக்ஸ்பிரஷன் ஆஸ் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ்.
therefore it is a composite number. அப்படி எழுதினா கூட ஓகே, ரெண்டுத்தில் எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப் வரைக்குமாச்சும் நீங்கள் போடணும். இந்த ஸ்டெப் வரைக்கும் போடாமல் இது அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப் வரைக்குமாச்சும் போடணும். எதுவுமே போடாமல் ரீசன் மட்டும் எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக புரியும். இதுலேயும் பாருங்கள், அப்படியே நம்பர் பாருங்கள், கவனித்து பாருங்கள். எங்கேயாச்சும் ப்ளஸ் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது எப்படின்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ இதை நீங்கள் பாய்ஸ்ன்னு தனியாக பிரிச்சுக்கிறீங்க, இது தனியாக கேர்ள்ஸ்ன்னு பிரிச்சுக்கிறீங்க. இங்கே 5 கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் காமனாக 5 எங்கேயாச்சும் இருக்கும். இருக்கா? அப்போ என்ன ஆயிடுச்சு, மேக்ஸிமம் தூக்கி வெளியே போட்டாச்சா? அப்போ மீதி என்ன இருக்குது? 7 6 4 3 2 1 7 6 4 3 2 1 எழுதியாச்சா? +1. ஏன் +1 வந்திருக்கு? இங்கே 5 வெளியே எடுத்துட்டாலும் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 தான் இருக்குது. 5 × 1ன்னு இருந்துச்சு, அதில் 5 வெளியே எடுத்துட்டோம், 1 என்ன போயிடுச்சு? இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? கிளியராக இப்போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1008 வந்துச்சு +1. இப்போது இதோட அடுத்த ஸ்டெப்பில் 5 × 1009. நீங்கள் இது ஃபேக்டரைஸ் பண்ணணும், இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. 5 × 9. இப்போ என்ன ஆயிடுச்சு? த கிவன் நம்பர் ஆஸ் இல்லாட்டி கிவன் எக்ஸ்பிரஷன் ஆஸ் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ், therefore it is a composite number அப்படின்னு எழுதினா போதும். இப்போ இது புரிஞ்சிச்சா? அந்த கான்செப்ட் எப்படின்னு புரிஞ்சிச்சா? நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலும் ஓகே, இல்லை இப்போ நான் சொன்ன சென்டென்ஸ் மாதிரி எழுதினாலும் ஓகே, உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஆனால் என்ன பண்ணால் போதும், இது மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ், இது கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதனால இது காம்போசிட் நம்பர் அப்படின்னு ரீசன் கரெக்டாக எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ இது கிளியராக? அடுத்த சம் போகலாமா? Next, question number 7. There's a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Sonia 18 minutes, Ravi 12 minutes. Suppose they both start at the same point at the same time, and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? பாருங்க, after how many minutes will they meet again? Same point, same time, same direction, meet again, starting point. ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வி ஃபைண்ட் எல்சிஎம். எதுக்கும் அவங்க கொடுத்துருக்க ரெண்டே நம்பர் தான் இருக்குது, 18 and 12. வி ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 18 and 12. ஃபஸ்ட்டு 18க்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிடுறோம். 18 2 டேபிளில் பண்ணுறோம், 9 3 டேபிளில் 3 3 1. அப்போ என்ன ஆயிடுச்சு? 2 × 3 × 3. அதே மாதிரி 12க்கு பண்ணுறோம், 2 6 அகெயின் 2ல் பண்ணால் 3 அகெயின் 3ல் பண்ணால் 1 ஆயிடுச்சிங்க. அப்போது 2 × 2 × 3. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் மீன்ஸ் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு அப்புறம் மீதி எல்லாத்தையும் எழுதணும். சப்போஸ் நீங்கள் பவர் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். பவர் பண்ணி எழுதுனா என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் பவர், லார்ஜஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்கள் இதை பவர் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன ஆகும்? 2 × 3². இது என்ன ஆகும்? 2² × 3. அப்போ 2ல் பவர் அதிகமாக இருக்கிறது என்ன? 2². 2 × 2 இருக்குது கரெக்டாக. 3² 3ல் பவர் அதிகமாக இருக்குது. அப்போ 3 × 3. 2 2s are 4, இங்கே 3 3s are 9. அப்போ 4 9s are 36. Therefore, Ravi and Sonia will meet the starting point after 36 minutes. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சது தான் நமக்கு தேவையான ஆன்சர். மறக்காமல் ஆஃப்டர் how many minutes they will meet again at the starting point அப்படின்னு கேட்டிருக்குது. அந்த சென்டென்ஸுக்கு கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் ஃபைனலாக எடுத்து எழுது. எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நிறுத்தக்கூடாது. ஓகே, எல்லாம் ஓகே மேம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸியாக இருக்குது, நம்பரும் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஆனால் இது எல்சிஎம்மா ஹெச்சிஎஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு குழப்பமாக இருக்கே அப்படின்றவங்களுக்கு பாருங்கள், இதில் நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன வேர்ட்ஸ் வரும், எல்சிஎம் அப்படின்னா என்ன வேர்ட்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட், மேக்ஸிமம், டிவைடிங், கட்டிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். பாருங்கள், கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட், மேக்ஸிமம், டிவைடிங் அப்படின்றது நீங்கள் டிவைடிங்கன்றத ஒரு மீனிங்காக தான் எடுத்துக்கணும். டிவைடிங்கிற வேர்ட் டேரெக்டாக வருமானு எதிர்பார்க்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம டிவைட் பண்ணி வைக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு காஜு பர்ஃபீஸம் பார்த்தோம் இல்லையா, அந்த பர்ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக டிவைட் பண்ணி வைக்கிற மாதிரி, ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, டிவைட் பண்ணி வைக்கிறதுக்கு, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் வருது எல்லாமே டிவைடிங். அதே மாதிரி கட்டிங்னும் போது ஏதாச்சும் ஒரு கிளாத் இருக்குது, அதை கரெக்டாக டிவைட் பண்ணி வைக்கணும், கட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த இடத்துல முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது மேக்ஸிமம். ஹெச்சிஎஃப்ன்றதுல முக்கியமான வேர்டு மேக்ஸிமம்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டிவைடிங் சம்திங்ன்றதை நீங்கள் மீனிங்காக எடுத்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு டிவைட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் மீனிங் வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா
அது HCF தான். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கிட்டு நமக்கு அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக வருது. மேக்ஸிமம்ன்ற வேர்டு வரும், ஏதாச்சும் டிவைட் பண்ணுற மாதிரி வேர்டு வரும். அதுவே எல்சிஎம்னா ஸ்மாலஸ்ட், மினிமம், ஃபஸ்ட்டு, லீஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு, ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் மல்டிபிள் டைம்ஸ், வென் போத் வில் மீட் அகெயின், வென் போத் வில் பி ஈக்குவல். இதில் ரொம்ப முக்கியமானது எப்போ மீட் அகெயின், இல்லாட்டி எப்போ மீட் ஆகும், இல்லாட்டி ரிப்பீட் ஆகும், வில் அகெயின், கம் அகெயின், அந்த மாதிரி அகெயின் அப்படின்றது ரிப்பீட், இந்த மாதிரி வார்த்தை தான் நம்மளுக்கு அதிகமாக வரும். இப்போ நம்ம பார்த்த சம்மில் என்ன ஆயிடுச்சு, மீட் அகெயின்ற வேர்டு வந்திருக்கா, அந்த மாதிரி மீட் அகெயின் அந்த மாதிரி ரிலேட்டட் வேர்ட்ஸ், இல்லாட்டி எப்போ வந்து அது ஓவர்லேப் ஆகும் அப்படின்ற மாதிரி ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிராஃபிக் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிராஃபிக் லைட் வந்து இந்த டைமில் இந்த லைட் வருது அப்படின்னாக்கல எப்போ எந்த டைமில் வந்து எல்லா சிக்னல்லையும் அகெயின் அப்படின்ற மாதிரி வேர்டு வரும். அகெயின் அது எல்லாத்துலேயும் சேம் கலர் வரத்துக்கு சான்ஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரி அகெயின்றது ரொம்ப முக்கியம். எல்சிஎம்மில் அகெயின்ற வேர்டு, மீட் அகெயின், கம் அகெயின், அந்த மாதிரி இருக்கிற வேர்டு தான் வரும். ஓகேவா? இப்போ ரொம்ப முக்கியம் ஹெச்சிஎஃப்பில் மேக்ஸிமம், எல்சிஎம்மில் மீட் அகெயின், கம் அகெயின், இந்த மாதிரி இருக்க வேர்டு. இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா?